பட்டு கேவ் மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இருக்கிற நம்ம தமிழ் கடவுள் முருகனை பார்க்க வந்திருக்கோம். பட்டு கேவ்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்க்க கம்பீரமாக அழகாக பிரம்மாண்டமாக நிற்கிற இந்த மிகப்பெரிய முருகன் சிலை தான். இதை தவிர இந்த இடத்த பற்றி பல பேருக்கு தெரியாத விஷயத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டு குகை கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடி உருவாகி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குகையில் முன்னாடி வேட்டையாடும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் 1890களில் தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிற ஒரு தமிழ் வியாபாரி இந்த குகையோட வாயிற் பகுதி பார்த்திங்கன்னா முருகன் கையில் இருக்கிற வேல் மாதிரி அமைப்பில் இருப்பதனால இங்கே முருகன் கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டு இங்கே ஒரு முருகன் சிலையை வைக்கிறாரு. அப்படி தான் முதலாக இங்கே முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த பட்டு கேவில் கிட்டத்தட்ட 20 குகைகள் இருக்குது. அதில் இருக்கிறதுலே பெரிய குகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பெரிய முருகன் சிலையை 2004 தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியன் கரன்சியில் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ரிங்கட் செலவில் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 350 டன் ஸ்டீல் பாரும் அப்புறம் 300 லிட்டரு கோல்டு கலர் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி கட்டப்பட்ட இந்த சிலையை 2006 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த முருகன் சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 42.7 மீட்டர் ஹைட்டு. இங்கே கீழே இருந்து குகைக்கு மேலே போக 272 மரத்தால் செய்யப்பட்ட படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி இது மலேசியாவிலேயே ஒரு முக்கியமான கோவிலாகவும் பல வெளிநாட்டவர் போகும் கோவிலாகவும் இருக்குது. தைப்பூசம் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. நான் இங்கே பார்த்ததில் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சது. முருகன் குன்றிலும் மட்டும் இல்லை, அவன் மொழி இனம் மதம் கடந்து எல்லார் மனதிலும் இருக்கிறான் என்று. இவ்வளோ சிறப்பான கோவிலை நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த முருகன் சிலை இருக்குன்ட்டு. இதான் நம்ம உள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் டெம்பிள். அது நம்ம முருகன் கோயில் மேலே ஏறி போனோம். இந்த பக்கத்தில் இருந்து இந்த முருகன் சிலையை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு பார்க்கவே கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டு கேவில் இருக்கிற இந்த முருகன் டெம்பிள் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம மேலே கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இங்கே படிக்கட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 270-300 ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதில் பாருங்கள், லைக் நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, ஸோ மற்ற அதர் கண்ட்ரி சேர்ந்தவங்களும் நிறையா பேர் வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு. இப்போ மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கேவுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே இருந்து பாருங்கள் நம்ம முருகன் சிலையா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர்ஸ் பயங்கர ஸ்டீப்பாக மேலே ஏறுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு செங்குத்தாக தான் மேலே ஏறுது. அதனாலே ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் தூரம் தான் வந்திருப்பேன். அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் தூரம் மேலே போகணும். ஓகே வாங்க அப்படியே நம்ம போகலாம். முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா பேர் அங்கங்கே நின்று தான் ஏறுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கங்கே எல்லோரும் நின்று தான் ஏறுறாங்க. ஸோ ஈஸியாக தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் செங்குத்தாக அப்படியே ஏறுறதுனால கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் மேலே ஏறி வர பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குது. டார்க் கேவ்னு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயுமே ஒரு குகை இருக்குது. ஆனால் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே அலோவ் கிடையாது. உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல. ஸோ அங்கே ஒரு குகையும் இருக்குது.
நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேர்ஸ் ஏறி மேலே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு மேலே வர்றதுக்கு. என்னென்னா வந்து படி வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால வந்து மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ ஒரு பெரிய குகைன்ட்டு. இந்த குகைக்குள்ளே தான் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து டே டைம் மார்னிங் வந்து ஒரு 7 o'clock இல்லை 7:20 நினைக்கிறேன் டைமு. பட் வந்து உள்ளே எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ லைட்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள முருகன் சிலையை பாருங்களேன். அந்த மேலேருந்து விழுகிற தண்ணிக்கும் அந்த சிலையை பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே அந்த கேவில் இருந்து குகைக்குள்ளேருந்து உள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. இது வந்து வேலாயுதர் சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து திரும்பவுமே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா வந்து முருகன் வள்ளி தெய்வானை சன்னதி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து சேவல்லாம் வந்து நேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வாங்க அப்படியே வள்ளி தெய்வானை, முருகன் வள்ளி தெய்வானை சன்னதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இந்த பட்டு கேவ் பாருங்களேன். ஆக்சுவலி அங்கேருந்து உள்ளே என்ட்ரானோம். உள்ளே வந்து இவ்வளோ பெரிய குகை இருக்குது. திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது. ஸோ பார்க்குறக்கே வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது இந்த குகை. இதுதாங்க அந்த பட்டு குகையோட எண்டிங்கு. இங்கே தான் வந்து முருகன் வள்ளி தெய்வானை சன்னதி இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து இப்போ சாமி பார்த்துட்டு கீழே வந்துட்டேங்க. நான் வந்து இப்போ மேலே வந்து வேலாயுதர் சன்னதி, அப்புறம் வந்து முருகன் சன்னதி பார்த்துட்டு இங்கே கீழே வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருந்தது. ஸோ நம்மளோட தமிழ் கடவுள் மட்டும் இல்லைங்க, தமிழ் மக்கள் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே வந்து கடல் தாண்டியும் வந்து இவ்வளோ தூரம் வேரூன்றி இருக்கிறத வந்து பார்க்கும்போது வந்து மெய் மட்டும் இல்லைங்க, உயிரும் சேர்ந்தே இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது. ஓகே, நம்ம வந்து இப்போ அப்படியே வந்து கீழே இறங்கலாம். இந்த டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ கீழே வந்து அங்கே முருகன் சிலை, அதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே வரணும். இந்த சைடு கார் பார்க்கிங் அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், குரங்குகள். அங்கே பார்த்தீங்களா, பத்துமலை தமிழ் பள்ளி. இங்கே வந்து தமிழ் மீடியமில் ஸ்கூல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க.
நான் வந்து இப்போ மேலே கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்துட்டேங்க. உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then see you all, take care everyone, bye. இப்போ நம்ம முருகனை பார்த்துட்டு பட்டு கேவில் இருந்து கிளம்பிட்டோம். இதோட நம்ம மலேசியன் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து எனக்கு ஃப்ளைட் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஓவராலாக இந்த மலேசியன் ட்ரிப்பு எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ட்ரிப்புன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இங்கே கிடைக்கிற ஃபுட்டை வந்து நான் மிஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then see you all, bye.